நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். 10-12 வருஷம் வாழ்ந்ததும் உண்மைதான். அவர் ஜெயிலுக்கு போகணுன்னா சொல்லுங்க, நான் கோர்ட்டுக்கு வந்து என்ன வேணாலும் சொல்லுவேன். இப்போ அவங்க 2 பேரும் பிரியக்கூடாது, சேர்ந்து வாழணும், அந்த குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும். அவங்க பிரியறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். இப்போ அவங்க நிரந்தரமா பிரியறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நீங்க அண்ணாமலைக்கு நல்லது பண்றத நினைச்சு நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். யோசனை பண்ணிருக்க நம்பி. கொஞ்சம் வண்டியை நிறுத்தப்பா. ஐயோ, நெட்ட கோக்க நிக்கிறான். தங்கச்சி, ஏய் சாந்தி, தங்கச்சி. அடடா, கும்பிட போன தெய்வம் அப்படியே வாசல்ல நிக்குது. இலை பூந்தோட்ட காவல்காரா, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அண்ணாமலை தோட்டத்துக்கு காவல் இல்லையா? அன்வர் போயிட்டா, நீ இங்க வந்துட்ட. ஏய், மாத்தி ஷெட்யூல் போட்டாவது பூவை காப்பாத்துங்கடா. என்ன இழிக்கிற கை கட்ட பார்த்தா? ஆமாண்டா, காதல் கொண்டேன் தனுசு குத்து சிலம்பரசனும் கையில கட்டு போட்டா ஆளாளுக்கு பொக்கையை கொடுத்து பாக்குறீங்க. நான் கட்டு போட்டா இழிப்பா? நானும் ஹீரோ தான் தெரியுமா உனக்கு? கண்ட வாசல்ல போய் நின்றுப்பேன். நாய் அடிக்கிறமே அடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் காலையும் உடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நாயங்கிரியா போ. டேய், பிதா மகன் படம் பாத்தியா? அதுல விக்ரம் வந்து தொட்டாத்தா உரும்பா. நீ பேசினாலே நான் கடிச்சு விட்டுருவேன். அப்புறம் தொப்புல சுத்தி ஊசி போடணும், ஞாபகம் வச்சுக்கோ. தங்கச்சி, இந்த நெட்ட கோக்கனோட என்ன பேச்சு? வா போலாம். வா 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 வாடா. இங்க பாரு, கஜமுகனை வெளியே காவல் வச்சுட்டு உள்ள பீசால் பார்த்தெல்லாம் குடியிருக்கிற இடம்டா. நீ விசாலத்தை நைட்ல பாத்திருக்கியா? பயந்துருவ. வா வா வா, கஜலட்சுமி வெயிட்டிங். வா வாடா. வரமாட்டேன். வரமாட்டியா? அது நினைச்ச இவன் கூட இருக்கும்போதே ஏதாவது பண்ணிருப்பான்னு. என்ன அண்ணாமலையை உலகநாதன் நீ டைவர்ஸ் பண்ணி பிரிச்சு விட்டுறலாம், நீ வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லணும்னு சொன்னானா? டே, அப்படியெல்லாம் போய் முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி வச்சிடாதரா. அப்புறம் சொத்து கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது, நடுத்தருவிலேயே நம்ம தெரிய வேண்டியதுதான். வா என் கூட வா போலாம். இந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிய. அக்காவா? நீ வாக்கா போலாம். டேய், எப்படி இருந்தா என் தங்கச்சி உனக்கு அக்காவானா? எப்படி இருந்து இந்த உறவு வந்தது? இதெல்லாம் அந்த பட்டு பண்ற ஐடியான்னு நினைக்கிறேன். எல்லா களவாணியும் சேர்ந்து நம்மள பிரிக்க நினைக்கிறாங்கடா. நம்பிராதடா தங்கச்சி, நம்பிராத. நான் உங்க அண்ணன். வா போலாம். எனக்கு எந்த அண்ணனும் கிடையாது. டேய், நான் அண்ணன்டா, ஒரே உறவு. இப்போ வரப்போற ஏல்ல நீ. வா வா வா. டேய், உனக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா? கோர்ட்ல அடிக்கிற, இங்கே அடிக்கிற. நம்பி, கண்ட பைத்தியம் கூட எல்லாம் பேசாதே. வந்து சேரி வீட்டுக்கு. பைத்தியமா? டேய், என்னடா பயமுறுத்துறா? பௌ போடா போடா. சிந்தனை செய் மனமே செய்தால் நாட்டு நடப்பு என்ன சொல்லுது? ஐயா, தமிழ் பேப்பரு. இதெல்லாம் படிக்காத என் மாப்பிள்ள படிக்க வேண்டியது. படிச்ச எனக்கு இதுதான் கோர்ட்ல பரபரப்பா இருக்கு. என்ன பொம்மை எல்லாம் ஒன்னையும் காணா? காசை வாங்குறானு பொம்மை சரியாவே போடுறது இல்லையே. ஏய் லூசே, இங்க வா. நான் என்ன மாடா ஆடா? கையை விட்டு ஆட்டி கொண்டாந்து வச்சுட்டு போறியே, இதை மனுஷன் குடிப்பானா? போய் வேற எடுத்துட்டு வா. எனக்கு இப்ப நேரம் இல்ல மாமா. சூர்யா குட்டிக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அத நான் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் வந்து பேசுறேன் மாமா. இங்க வா. முதல்ல கட்டணும் புருஷனை கவனி, அப்பதான் கழுத்துல தாலி தங்கும். புரியுதா? போ வேற எடுத்துட்டு வா. என்ன முறைக்கிற? கண்ணை நோட்டி விட்டுருவேன். காசிதான் நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. நாய் தான் வால் ஆட்டணும். வால் எப்பவுமே நாய் ஆட்ட கூடாது மாமா. எது? என்னடி புரிஞ்சுதான் பேசுறியா? என்ன இளவு? அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அர்த்தம் எல்லாம் தெரியாது மாமா. பழமொழி சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அவ்வளவுதான். சூர்யா குட்டி நேரமா மாமா. என்ன நீ உன்ன சூர்யா குட்டி, ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டிங்கிற? அந்த குட்டி என்ன நீ பெத்த குட்டியா? இங்க பார், அவளை ஒரு காரியமா அந்த வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கேன். காரியம் முடிஞ்சோன்னா அதை விரட்டி விட்டுருவேன். நீ சென்டிமெண்ட் காட்டிக்கிட்டு இருக்காத மாமா. சூர்யா குட்டி என்னோட குழந்தை. நாளைக்கு எனக்கே குழந்தை பிறந்தாலும் சூர்யா குட்டி தான் எனக்கு மூத்த பொண்ணு. அவளையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நமக்குள்ள இருக்கிற உறவே அறுந்து போயிடும் மாமா. ஆமா, இது இந்தியா பாகிஸ்தான் உறவு, அப்படியே அந்து போயிடும். ஏய், நானே உன்னை போனா போதும் பொண்டாட்டியா வச்சுக்கிட்டு இருக்க உறவா? அடி குத்துமா. நீங்க ரொம்ப பேசுறீங்க. நானும் போனா போதும் விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கேன். நீங்க ஓவரா போயிட்டே இருக்கீங்க மாமா. நீங்க ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை கடிச்சு. ஐயோ, கடிக்காதடி. நாய் கடிச்சா 24, நீ கடிச்சினா 48. என் தொப்புள் தாங்காது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் சூர்யா குட்டியை ஸ்கூலுக்கு கூட்டி போணும். டாடா சொல்லுடா. பை 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 பை. ஐயோ, இவளை நேத்து ராத்திரி பிதா மகன் கூட்டிட்டு போன தப்பா போச்சே. இன்னைக்கே பிதா மகி ஆயிட்டாலே. இவளோட நான் எப்படி? ஐயோ, கடிச்சான்னா? ஐயோ, கடிக்காத வள்ளியம்மா. மாப்பிள்ளையா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், என்ன பண்ணீங்க? என்ன பண்ண சொன்னீன்னு ஒன்னும் புரியலையே. சாந்தி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னல, என்ன பண்ணீங்க? அதுவா? மாப்பிள்ள,
அங்க ஒரு பைத்தியம் இங்க ஒரு பைத்தியம், பைத்தியத்தோட வாழ்றதே பொழப்பாய் போச்சுடா. என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. இங்க பாரு, சென்டிமெண்ட்டை போட்டு அட்டாக் பண்ணுனா என் தங்கச்சி வந்துருவான்னு கையில கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போனேன். கன்னத்துல ஒரு அறையை விட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டான். பத்தா குறைக்க பக்கத்துல அந்த ஜிம்கான ஜிம்மி வேற நின்னுட்டு இருக்கான் மாப்ள. யாரு யார் அவன்? அவன்தான் அண்ணாமலையுடைய தம்பி நம்பி. அவன் ஏற்கனவே நல்ல சூ மசில்ஸ் காட்டுன மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். இவனை ஒரு நாளைக்கு போட்டோ மாட்டி விட்டுருமாப்ல. இங்க பாருங்க, விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சாந்தி கோர்ட்டுக்கு போக கூடாது, அவ அந்த வீட்லயே இருக்க கூடாது. ஆமா, ஒண்ணு அவளை இங்க கூட்டுவாங்க, இல்ல ஊருக்கு அனுப்புங்க. புரியலையா? எதுவும் முடியலன்னா சாந்தி இந்த வீட்டுக்கு கடத்திட்டு வந்துருங்க. அவளை அங்கிருந்து கடத்திடுங்க, சரியா? வர வர மாப்பிள்ள வில்லன் ஆக்கிட்டே வர்றான். கத்திங்கிறான், கடத்தல்ங்கிறான். பாப்பா தவசி, கையோட மாடியும் பார்த்துடலாம். புது வீட்டுக்கு இப்பதானே முதல்ல வர. அடேப்பா, ரொம்ப விசாலமா இருக்கே. எக்கச்சக்கமா செலவாய்க்கும் போல் இருக்கு. எல்லாம் பேங்க் லோன் போட்டு தான் கட்டியிருக்கு. எல்லாரும் அப்படித்தான் கட்டுறாங்க. கீழே 2 பெட்ரூம், மேல 2 பெட்ரூம், ஒரு லைப்ரரி. பிரமாதமா இருக்குப்பா. அப்புறம் ராமச்சந்திரன், சொல்லு. காலையில இருந்து உன் நேரத்தை அரைஞ்சிட்டு இருக்கேன். ஜோசியர் பார்த்தேன். சரி. சுரேஷ் ஜீவா ஜாதகத்தை கொடுத்தேன். 8 பொத்து இருக்காமா. அப்படியா? குழந்தைங்க பிரமாதமா இருக்குன்னு சொன்னாரு. வெரி குட். நீயும் லட்சுமியும் சுரேஷ் உதர வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். ஓஎஸ். அப்புறம் சுரேஷ் அங்கிள், நீ என்னப்பா சொல்ற? நான் என்ன அங்கிள் சொல்ல போறேன், நீங்க பார்த்து என்ன முடிவு பண்றீங்களோ அது எனக்கும் ஓகே. அப்படி இல்லப்பா, அப்பா ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்றதுக்குலாம் நீ தலையாட்டக்கூடாது. இருந்தாலும் நீ வாழ போறோம் இல்லையா? இந்தா முதல்ல பொண்ணோட போட்டோ பாரு. அப்பாட்ட காட்டுங்க அங்கிள். அட நல்லா தான் இருக்கு. பொண்ணு உன் ஹைட்டு கரெக்டா இருப்பா. ஜோடி பார்த்து பிரமாதமா இருக்கும். அண்ணாமலை தன்ன மாதிரியே குழந்தைகளை ரொம்ப அழகா வளர்த்துருக்கா. நீ ஒரே பையன், உன்னை நல்லா கவனிச்சுக்குவா. அவளுக்கும் அப்பா அம்மா கிடையாது. இவங்க 2 பேரையும் சொந்த அப்பா அம்மாவை நினச்சிக்குவா. அப்புறம் லௌகிக விஷயம், மெட்ராஸுக்கு சொத்துக்கள் போக ஆழ்வாக்குறிச்சிலையும் அண்ணாமலைக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு. ஒரு பகுதியை தன்னோட பொண்ணு சூர்யாவுக்கும் மிச்சத்தை ஜீவாவுக்கும் எழுதி வச்சிருவா. என்னப்பா இதை போய் ஃபார்முலா பேசிக்கிட்டு? கீழே லட்சுமி கிட்ட அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம தாமிரத்திட்ட மாத்திக்க வேண்டியதானே? என் பொண்ணை பத்தி அடிக்கடி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ பிரச்சனை இருக்க போகுதுன்னு நினைச்சு பயந்துடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாமலை. ராமச்சந்திரன் சார் ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப நல்லவர். ஒரு நல்லவர் வீட்டுல என் பொண்ணு வாக்குப்படணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ணாமலை, தவஸ் சார் எங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உன்னை பத்தி பேசாதனாலே கிடையாது. அப்ப இருந்தே உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா எங்க இப்பதான் நேரம் கூடி வந்திருக்கு. உன் கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த சீர் சனத்தெல்லாம் பேசிட்டோன்னா நல்லா இருக்கும். நான் ஒரு 200 பவுன் நகை போடுற வரைக்கும் ரெடியா இருக்கேன். இப்போ இருக்கிற வீடு அவங்க அப்பாவோட தான். அதில் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை. பொண்ணு கொஞ்சம் திக்குவாய். திக்குவாய்னா அதிகமாக இல்லைங்க. கோவப்பட்டானா, உணர்ச்சி வசப்பட்டானா வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாறு, அவ்வளோதான். பிறவிலிருந்து இப்படிதானே? இல்லைங்க, அவர் சித்தப்பா அவ கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அது அவளுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணுங்க, புத்திசாலி பொண்ணு. மாதம் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு நினச்சி பாருங்க. ஒரு பைசா செலவு பண்ணுறது இல்லைங்க, எல்லாம் பேங்க்கில் போட்டுடுறா. ஒரு 5 லட்ச ரூபாய் பேங்க்கில் வச்சுருக்கான்னு பாருங்களேன். அனாவசியமாக ஃப்ரெண்ட்ஸ் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீடு உண்டு, ஆஃபீஸ் உண்டு, அவ்வளோதான். அவள் ஒரு திக்கு வாங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. அந்த 3 பசங்களில் எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஊரில் ஒரு 30-40 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அதில் பாதி என் பொண்ணு சூர்யாவுக்கும், மீதி நான் ஜீவாவுக்கு எழுதி வைக்கலான்னு இருக்கேன். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொத்தெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. எனக்கு ஒரு நல்ல பொண்ணு மருமகளாக வரணும், அவ்வளவுதான். நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது அவ திக்குவாய் அது இது நான் முன்னாடி பேச வேண்டான்னு நான் அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டோம். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இங்கே சொல்லுங்க, இங்கே பேசி முடிச்சிடலாம். என் பையனுக்கு பிடிச்சிருந்தா 2 நாள்ல பேசி முடிச்சிடலாம். வர வியாழக்கிழமை சாயந்தரம் வந்து பார்க்குறோமே. கண்டிப்பாக வந்துடுங்க. நான் சொன்னதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாமலை. இந்த காஃபி சாப்பிடு. சரிங்க. ஹலோ. ஹலோ, நான் ஷீலா பேசுறேன்க்கா. உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணது, நீ ஏன் பண்ண? என்னக்கா, என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, பெருசா என் கூட பிறந்தோ பாரு,
உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு. என்ன விஷயம் சொல்லு. என்னக்கா இப்படி பேசுறீங்க? அந்த வளையல் விஷயத்துல இருந்து நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்க. அந்த வளையல நான் திருடலக்கா, அது உண்மையாவே எங்க அம்மாவோட தான். உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்தா அது வேணா உங்ககிட்ட கொடுத்துடுறேன்க்கா. ஓ வளையல் எனக்கு எதுக்குடி? ஏன் பொருள் காணாம போச்சு அவ்வளவுதான். அக்கா சந்தோஷ் மாத்த மேல சத்தியமா சொல்றேன், அந்த வளையல நான் திருடலக்கா. இத பாரு, அல்ப விஷயத்துக்குலாம் சாமி மேல சத்தியம் பண்ணாத. என்ன விஷயம், எதுக்காக ஃபோன் பண்ண? அக்கா காலையில இருந்து தவசி சார் இன்னும் ஆபீஸ்க்கு வரல. 2-3 செக்ல கையெழுத்து போடணும். அதனாலதான் அவர் ஆபீஸ்க்கு எப்ப வராருன்னு கேட்கலான்னு. அவர் செல்லுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? நான் ட்ரை பண்ணேன்க்கா, ஆனா கிடைக்கல. உங்ககிட்டயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் உங்ககிட்டயும் பேசிட்டு அப்படியே சார் இருக்காரான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சரிக்கா, நான் செல்லே வேணாம் செல்லுக்கு ஃபோன் பண்ணாத. அவர் டிரைவிங்ல இருப்பாரு, தொந்தரவு பண்ண வேண்டாம். அதான் அவர் தங்கச்சி அண்ணாமலை இருக்குல்ல, அதான் அந்த மூத்த பொண்ணு திக்குவாய், உன் தம்பி கூட லவ் பண்ணிச்சேடி. ஆமா, அந்த பொண்ணுக்கு கல்யாண சம்பந்தமா அவர் பேச போயிருக்காரு. அவர் டிரைவிங்ல இருப்பாரு, அவர் தொந்தரவு பண்ணாரு. சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராமச்சந்திரன் பேரு, அவர் அண்ணாமலையும் கல்யாண சம்பந்தமா அவர்கிட்ட பேச போயிருக்காங்க. அது விஷயமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருக்காளே, அவ சொத்து எல்லாத்தையும் அந்த திக்குவை மேலே எழுத போறாளாம். உன் தம்பிக்கு தான் கொடுத்து வைக்கல. அவரு அந்த வேலையை தான் அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆபீஸ்க்கு வருவாரு, நீ வெயிட் பண்ணு. சரிக்கா. இத பாரு, அவருக்கு ஃபோன் பண்ணாத என்ன? அவர் டிரைவிங்ல இருப்பாரு. சரிக்கா. சரி சரி, ஓகே. ஹலோ அக்கா, நான் ஷீலா பேசுறேன். சொல்லு அக்கா. அந்த திக்குவாய் ஜீவா இல்ல, அது கல்யாண ஏற்பாடு நடக்குதாக்கா. கல்யாண ஏற்பாடா? ஆமாக்கா. எப்படி? மாப்பிள்ளையோட அப்பா வந்து தவசி சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா, ரொம்ப பெரிய இடமாக்கா. எப்படி இருந்தாலும் இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொல்றாங்கக்கா. அவ்வளவு சீக்கிரமாவா? ஐயோ, அண்ணாமலையும் தவசி சாரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்களாம். அண்ணாமலையோட எல்லா சொத்தையும் மாப்பிள்ளை பேர்ல எழுதி வைக்க போறாங்களாக்கா. ஒரு நிமிஷம், நீ எங்க இருந்து பேசுற? ஆபீஸ்ல இருந்தாங்கக்கா. முட்டாள், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆபீஸ்ல இருந்து என்கிட்ட பேசாதேன்னு. சரி, உன் அண்ணனை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. அவன் என் தம்பிக்கா. என்னவோ, அவனோட சாயங்காலம் வீட்டுக்கு வா. சரிக்கா. போன வை. சரி. திவாகர், போ, தைரியமா போ. ஜீவா கல்யாணம் நடக்க கூடாது. நீ அவளை எப்படியெல்லாம் காதலிச்சு அது எல்லாத்தையும் போய் சொல்லு. எவ்வளவு லட்சம் செலவானாலும் நான் உனக்கு பத்திரிக்கை ஓபன் பண்ணி தரேன். போ. டேய், நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணுமா வேண்டாமா? அக்கா சொல்றது கேளு. இந்த லெட்டர்ஸ் போட்டோலாம் கொண்டு போய் காட்டு. எஸ், வணக்கம் சார். நீங்கள் யார்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீங்கள் யார்? இல்லை, பர்சனலாக பேசணும். பர்சனலாவா? பேசலாம். நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். சார், எங்க 2 பேர் போட்டோ பார்த்ததுக்கு நீங்க இவ்வளோ ஷாக் ஆயிட்டீங்களா சார்?
சார் நானும் ஜீவாவும் லவ் பண்ணதுலாம் நீங்க கேட்டா அழுதுருவீங்க சார். சார் நான் ஜீவாவுக்கு உயிர் சார். என்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்தது இல்லை சார், பேசாமலும் இருந்தது இல்லை சார். அண்ணாமலை மேடம் ப்ரெஸ்டீஜ் பார்த்து என்னோட காதலை ஏத்துக்கல சார். அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சம்மதம் பேச போறாங்கன்னு நினைச்சா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டாங்க சார். சார் என் ஜீவாவை தயவு செய்து எனக்கு திருப்பி கொடுத்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார். என்ன மாயமோ என்ன மந்திரம் பண்ணாங்களோ தெரியல சார். என் ஜீவாவை பார்த்து 10 நாள் ஆகும் சார். அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் சார் தெரியுது உங்க பையனுக்கு ஜீவாவை நிச்சயம் பண்ணியிருக்காங்க சார். ப்ளீஸ் சார், ஜீவால எனக்கு உயிர் சார். ஜீவா இல்லாம என்னால வாழ முடியாது சார். ப்ளீஸ் சார், காதலுக்கு மரியாதை கொடுங்க சார். சார் என் ஜீவாவை எனக்கு திருப்பி கொடுங்க சார். இதையும் மீறி நீங்க உங்க பையனுக்கு ஜீவாவை கட்டி கொடுத்தீங்கன்னா உங்க பையன் தாலி கட்ட அடுத்த நிமிஷம் நான் தூக்குல தொங்கிடுவேன் சார். சும்மா தூக்க மாட்டேன் சார், லெட்டர் எழுதி வச்சு தூக்குவேன் சார். லெட்டர் எழுதி வச்சு தூக்குவேன் சார். தம்பி அப்படி எதுவும் பண்ணிடாதப்பா. சரி சரி அழாது தம்பி. சார் இவனுக்கு எழுதிய லெட்டர்ஸ்லாம் பாருங்க சார். அதெல்லாம் வேணாம், லெட்டர்லாம் எதுக்கு, அது உன்னோட பர்சனல். ஃபோட்டோ பார்த்த உடனே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எதுக்கு அண்ணாமலையை பார்த்து அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணு. ஃபோட்டோ கொடு. தம்பி எதுக்குப்பா எங்க வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்க? புறப்படுப்பா புறப்படு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பா தேங்க்ஸ் பா, நீங்களாவது காதலுக்கு மரியாதை கொடுத்தீங்களே. தேங்க்ஸ் சார், வரமா. என்னாச்சு? என்னாச்சு திவாகர்? இந்த கல்யாணம் நடக்காது. யார்மா நீங்க? என்ன விஷயம்? விநாயகத்தோட அப்பாவை பார்க்கணும். ஐயா இப்போ பார்க்க முடியாதுமா, வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. எதனால ஃபோன் பண்ணிட்டு வாங்கம்மா, போங்கம்மா. இல்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். இல்லைம்மா, ஐயா வெளியே கிளம்பிட்டாங்க, போங்கம்மா. வாசலில் என்னைய திட்டுவாரு, போங்கம்மா. என்னையா என்னாச்சு? ஐயா உங்களை பார்க்கணுமா, போசனா போக மாட்டேங்கிறாங்க. சரி நீ போ. என்னம்மா என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். பேசணுமா? என்ன பேசணும்? எதுக்கு பேசணும்? என்னம்மா வந்த பேசணுங்கிற அதர என்ன விஷயம் சொல்லு. உங்க பையன் விநாயகம் என்னை ஏமாத்திட்டான் சார். ஏமாத்திட்டானா? என்ன உயிருக்கு உயிராக நேசிச்சா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. இப்ப மாட்டேன்னு சொல்றேன் சார். உங்க பையனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத நிலைமையில இப்ப நான் இருக்கேன். உங்க பையனை கூப்பிட்டு பேசுங்க சார். நீங்க தான் சார் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். இது பாருமா, என் பையன் கொஞ்சம் ஜாலியான பையன்தான். ஆனா அவன் இந்த மாதிரி காதல் கீதல்லாம் போக மாட்டான். அப்படி அவன் யாரையாவது காதலிச்சானா நேரடியா வந்து என்கிட்ட சொல்லிடுவான். சரி, அவன் உன்னை காதலிச்சான்னு நான் எப்படிமா நம்புறது சொல்லு. அவன் என்ன காதலிச்சது உண்மை, என் கூட சுத்தினதெல்லாம் உண்மை சார். வேணும்னா உங்க பையனை கூப்பிட்டு நீங்களே கேளுங்க. இப்ப நான் யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறான். கார்ல இருந்து புடிச்சு என்ன தள்ளி விடுறான். நீங்க மட்டும் எனக்கு சரியான பதில் சொல்லனா இந்த வீட்டு வாசல்லே உட்காந்து நான் உண்ணாவிரதம் இருப்பேன் சார். இரு இரு இரு, யார் நீ? அப்பா என்ன பண்றாரு? அப்பா பேர் என்ன? என் பேர் ஜோதி. எனக்கு அப்பா இல்ல, இறந்துட்டாரு. அம்மா என்ன பண்றாங்க?
பத்திரிக்கை நடத்துறாங்க. என்ன பத்திரிக்கை? சூரியன். அண்ணாமலை பொண்ணா நீ? ஆமா. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நான் எதுக்கு சார் போகணும்? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. உங்க பையனை கூப்பிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லுங்க சார். முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றல. அண்ணாமலை பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. கிளம்பு. அண்ணாமலையோட பொண்ணுனா இந்த வீட்ல வந்து நான் வாழக்கூடாதா? அவங்க எனக்கு அம்மானா உங்க புள்ள என்ன ஏமாத்துனது சரியா போயிடுமா? சொல்லுங்க சார். இப்ப நீ நான் இந்த வீட்டு தான் சார் வாழணும். இதான் சார் இருக்கணும். வரேங்க. பதில் சொல்லுங்க சார். ஐயா கதவை சாத்தியா? போமா. முதல்ல சொன்னேன்ல, என் வேலைக்கு ஏடு வச்சிருக்க போமா. கண்டிப்பா வரேன். நான் வந்தா வருவேன். நீ எனக்கு என்ன தருவ? நான் ரிவர்ஸ் பார்க்குறேன். வா 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 லெஃப்ட் ஓடிச்சு வா 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 இன்னும் வா. தம்பி என்ன நண்பர் பார்க்காதீங்க. அவன் என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே எஸ்கேப் ஆயிரும். மாட்டிக்காதேன். வண்டி நிறுத்தியா? வண்டி நிறுத்து. எந்திரிங்க மேல. யார் யானுங்க? ஏன் சாப்பிட போறீங்க? கொல்லப்பட்டா சார். விடியா ஓட பாக்குறா. விடியா நான் விசாரிக்கிறேன். விடியா நான் விசாரிக்கிறேன். விடியா யார் யாவன்? சொல்லுங்க. என் தங்கச்சி புடிச்சு கொல்லப்பட்டா சார். யோ அந்த ஆளை வெளியே கூட்டிட்டு வாயா. ஐயா கூப்பிடுறாருல, வெளியே வா. உன் பேர் என்ன? சங்கு. எது சங்கா? சங்கு தேவன். எந்த ஊரு? திருநெல்வேலி பக்கத்துல ஆழ்வார்குறிச்சி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மந்திரமூர்த்தியாட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன அடியாளாவா? ஐயா நான் அடியாள்னா எங்க ஐயா மந்திரமூர்த்தியார் என்ன ரவுடியா? ஏய் என்னடா பெருசா குரல் கொடுக்குற? பெரிய ரவுடியா நீ? மாவன ஏந்து வந்துடா மண்டையெல்லாம் பேத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன வேலை?
நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன்யா. என்ன ஒயின் ஷாப்லையா? ஐயா, அவருக்கு ஒயின் ஷாப்பு, கடைக்கணின்னு நிறைய தொழில் இருக்கு. சாயந்தரமானா எல்லா கலெக்ஷனையும் வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க வேண்டியது என் வேலை. எத்தனை வருஷமா வேலை பார்க்குற? அது ஒரு 10-12 வருஷம் இருக்கும் ஐயா. உங்க ஐயா தானே இதுக்கு முன்னாடி கங்காணியரா இருந்தாரு? ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. ஊர்லேருந்து மெட்ராஸ்க்கு வந்து வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். ஏதோ சண்முகம்னு ஒருத்தர் வந்து ஐயா கிட்ட என்னை அறிமுகம் பண்ணி வேலைக்கு சேர்த்து விட்டாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன்யா. எங்கள் ஐயா ரொம்ப நல்லவர். உங்க ஐயா சொல்லி தான் அன்வரை போய் நீ கொலை பண்ண போன? எந்த அன்வர்? நான் எங்கே கொலை பண்ண போகிறேன்? ஜூவியில் உங்க ஐயாவை பற்றி நியூஸ் வந்தது. அதுக்காக அன்வரை கொலை பண்ண போய் நடுவில் பஷீரை கொலை பண்ணிட்டேன், அப்படிதானே? ஐயா, எங்கள் ஐயாவை பற்றி ஜூவி பத்திரிகையில் தப்பாக வந்ததுன்னா நான் அந்த நிருபரை தானே கொலை பண்ணோம். இவர் ஏதோ சூரியன் பத்திரிகையில் வேலை செய்கிறதா சொன்னாங்க. இந்த அன்வரை போய் நான் ஏன் கொலை பண்ண போகிறேன்? என்ன புத்திசாலித்தனமா பதில் சொல்றேன்னு நினைப்பா? நீங்களாம் ஒழுங்கா கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. பூஜையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அண்ணாமலை பொண்ணு ஜோதி நீ லவ் பண்ணியா? அப்பா இப்ப அது எதுக்குப்பா? அதோட முக்கியமான விஷயம் நான் சொல்லுப்பா. சொல்லுடா, அண்ணாமலை பொண்ணு ஜோதி நீ லவ் பண்ணியா? அவ வீட்டு வாசல்ல நின்னு உண்ணாவிரதம் இருப்பா, உங்க பையனை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்றாடா அவ. அப்பா அந்த பொண்ணு ஒரு பைத்தியக்காரிப்பா, லூசு, ட்ரக் அடிக்ட்பா. அது எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கோம், என்ன காதலிக்கிறேன்னு சொல்லும். அது பேச்ச நம்பாதீங்கப்பா. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இப்ப அதோட முக்கியமான விஷயம் சொல்லப்பா. சங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னது சங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, நானும் சங்கம் இந்த நம்ம திலைவென்ஸ்ல அங்க கலெக்ஷனுக்காக போயிருந்தோம். அங்க அன்வர் திடீர்னு சங்க பார்த்துட்டான். பின்னாடியே தரத்திட்டு ஒன்னா சங்கம் ஒன்னாருப்பா. எப்படியோ புடிச்சிட்டா. அந்த நேரத்துல பார்த்து போலீஸ் வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏண்டா என்ன காரியடா பண்ணிருக்கீங்க? இதுக்கு தான் மலேசியால இருந்து வராதீங்கன்னு சொன்னேன். படிச்சு சொன்னேன், வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன். ஏண்டா என்ன காரியடா பண்ணிருக்கீங்க? சரி யாரு எந்த போலீஸ்கார அரெஸ்ட் பண்ணலாம் டீடைல்ஸ், எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கான் டீடைல்ஸ் கொடு. பச்சை கிட்ட சொல்லு, வக்கீலுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அவனை முதல்ல ஜாமீன்ல எடுக்க சொல்ல. அவனை போ. எனக்கு வந்து முளைச்சிருக்காங்க பாரு ராஸ்கல்ஸ். ஜோதி, என்னாச்சு சொல்லு. எனி ப்ராப்ளம்? சம்திங் இஸ் ராங். என்னன்னு சொல்லுமா. அன்னைக்கு நான் கேட்கும்போது கத்திட்டு போன மாதிரி போகாத. என்னன்னு சொல்லு. இதை நான் உன் ஃப்ரெண்டாக கேட்கல, உங்கள் வீட்டில் இருக்குன்றதுக்காகவும் கேட்கல, இல்லை எங்கள் அக்கா உங்கள் 3 பேரையும் வளர்த்தான்றதுக்காகவும் நான் கேட்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 பேருமே எங்கள் அக்காவுக்கு பிறந்தவங்க தான். நான் உன் தாய்மாமன் தான். அந்த உறவு முறையில் தான் கேட்குறேன். என்னாச்சுன்னு சொல்லு. இப்படி மூடி மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஜோதி. இங்கே பாரு, என்கிட்ட தைரியமாக சொல்லு. இந்த விஷயத்தை நான் அன்வர் சார்கிட்டயோ அக்கா கிட்டயோ நான் சொல்ல மாட்டேன். என்னை நம்பு. காதலா? யாராவது பிளாக்மெயில் பண்ணுறாங்களா? இல்லை மறுபடியும் ட்ரக்ஸ் பழகுன்னு சொல்லி யாராவது ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா? இல்லை முன்னாடி போதையில் இருக்கும்போது அப்படி இப்படி ஃபோட்டோ எடுத்து எனக்கு பணம் கொடு, இல்லைன்னா பத்திரிக்கையில் கொடுத்துருவேன், உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன்னு யாராவது மிரட்டுறாங்களா? சொல்லுமா, எவனா இருந்தாலும் சொல்லு. அடிச்சு மூஞ்சதெல்லாம் உடச்சிட்றேன். சொல்லுமா, தைரியமா சொல்லு. நான் இருக்கேன் உனக்காக. நான் ஒரு அட்வொகேட். சட்டப்படி தப்பை எப்படி கரெக்டா பண்ணணும்னு எனக்கு தெரியும். தைரியமா சொல்லு, பயப்படாத. நீ எந்த நிலையில இருந்தாலும் உனக்கு நான் உதவி பண்ணுவேம்மா.
தாய் மாமன்ற முறையில சத்தியமா உதவி பண்ணுவேன். என்ன நம்பு. ஜோதி, இப்படி அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்த, இப்படி அழுகிறிய? என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. நான் அக்கா கிட்டயோ அன்வர் சார் கிட்டயோ சொல்ல மாட்டேன். என்ன நம்பு ப்ளீஸ், என்கிட்ட சொல்லு. சொல்லுமா. இல்ல நம்பி, வேண்டாம். உங்க யாரோட அன்பையும் ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்ல நம்பி. போயிடுங்க, வற்புறுத்தாதீங்க நம்பி. நான் அழணும். போயிடுங்க நம்பி, ப்ளீஸ். அன்வர், உங்களை தேடி எங்கெல்லாம் ஃபோன் பண்ணிருந்தேன். எங்க போயிருந்தீங்க? பஷீரை கொலை பண்ண ஆளை பிடிச்சிட்டான் நம்மள. யார் அன்வர்? உங்க ஊர் ஆள் தான், சங்கு. சங்கு தேவனா? எங்க ஊர்ல இருந்தா? மந்திரமூர்த்தியார் கூடவே இருந்திருக்கான். என்னை கொலை பண்ண வந்தான். நடுவில் பஷீர் மாட்டிக்கிட்டான். சங்கத்தேவன் ரொம்ப நல்லவராச்சு அன்வர். நல்லவனா இருந்திருக்கலாம், ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்தவனாச்சு. அவரே தான் கொலை பண்ண வந்தவன். என்னையே கொண்டிருக்கலாம் நம்மள. நான் தான் யாருக்குமே உதவாம போயிட்டேன். பஷீர் ஏன் கொல்லணும்? நர்கேசியும் அந்த குழந்தைங்களும் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து படைச்சிட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? என் தங்கச்சியோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன். அன்வர், அன்வர் நீங்க அழாதீங்க அன்வர். என் தங்கச்சியை பிறந்ததுனால தான் நர்கிஸ்க்கு இவ்வளவு வேதனை. சரி விடுங்க. நம்ம ஜீவாவோட கல்யாணத்தை பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க? அது நம்ம பார்த்துக்கலாம் அன்வர், பார்த்துக்கலாம். இல்ல என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே பொண்ணு பார்க்க வராங்கன்னு. நாளைக்கு வரதா சொன்னாங்க. பையன்லாம் ஓகே, பொண்ணு ஒரு தடவை பார்க்கணுமா, உடனே கல்யாணத்தை வச்சிடுவாங்க. நம்ம ஜீவா பற்றி எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. அவங்க பொண்ணு ஒரு தடவை பார்த்து ஓகேன்னா அடுத்த மாதமே கல்யாணம் நடக்கும். நம்மள இந்த கல்யாணம் நல்லா நடக்கும். ஜீவா கல்யாணம் நடக்கும். அது போட்டுக்கோ. அது வேண்டாம், இது போதும். ஏய், நெக்லஸ் எல்லாம் வேண்டாம் ப்ளீஸ், எடுத்துரு. ஏய் சும்மா இரு. அம்மா உனக்கு நிறைய நகை போட்டு விட சொல்லியிருக்காங்க. ஏன்
இந்த மாசத்துக்குள்ள அம்மா எப்படியாவது கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சம்பந்தமாவது நல்லபடியா முடியணும்னு அம்மா அவ்வளவு ஆசைப்படுறாங்கன்னு தெரியுமா? அதனால காலையில இருந்து அம்மா அவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? எல்லாருமே சேர்ந்து என்ன இந்த வீட்ல இருந்து விரட்டி விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லக்கா, இந்த மாசத்துக்குள்ள உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டா அடுத்த மாசமே ஜோதிக்கும் கல்யாணம் பண்ணிடணும்னு அம்மா நினைக்கிறாங்க. என்னாச்சு இந்த ரப்பர் வாய்க்கு? காலையில இருந்து உம்மன் உட்காந்துருக்கா. உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, அதுக்கு பொறாம. ஏய் சும்மா ரெடி. நீ வேணா பாரு அந்த மூஞ்சிய. சரி ஒழுங்கா போடு நெக்லஸ். அழகா இருக்க. தேங்க்ஸ். சொல்லுங்க சுதாகர். அன்வர் சார், அந்த சங்க விசாரிச்சேன். அவன் வாயை திறக்க மாட்டான் சார். கன்ஃபார்மா சொல்லுங்க, அவன் தான் கொலை பண்ணானா? ஏன்னா இந்த விஷயத்துல ஹை லெவல்ல இருந்து பிரஷர் இருக்கு சார். ஏற்கனவே உங்களுக்கும் அந்த மந்திரமுத்தியாருக்கும் முன்வரிதை இருக்கு. ஒருவேளை அவரை பழி வாங்கிறதுக்காக தான் இவனை பிடிச்சி குத்திங்களோன்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல சந்தேகப்படுறாங்க சார். சுதாகர், நான் தப்பா நாள் பிடிச்சி கொடுக்கறதுக்காக 2 கிலோமீட்டர் ஓடி அவன் கூட உருண்டு பிறண்டு சண்டை போட்டு அவனை பிடிச்சி கொடுத்துருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? இத பாருங்க, எனக்கும் மந்திரமுத்தியாருக்கும் தனிப்பட்ட விதத்துல எந்த விதமான விரோதமும் இல்ல. அந்த ஆளோட தப்பானவன். அவனை பத்தி என் பத்திரிகையில் எழுதுறேன். அது பத்திரிகைக்காரனோட தர்மம். இதை பாருங்க, மேலெடுத்து பிரஷர் அது இதுன்னு சொல்லி அந்த ஆளை மட்டும் ரிலீஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பத்திரிகை உலகம் உங்களை எதிர்த்திருக்கும். பத்திரிகைக்காரங்களோட யூனிட்டியை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. பெரிய பெரிய ஆளுங்களை இதை எதிர்த்து கால் மாதிரி விழுந்திருக்காங்க. அது புரிஞ்சுக்காங்க முதல்ல. யார் கூட இப்படி சண்டை போட்டுருக்கீங்க அன்வர்? அதான் போலீஸ்காரங்க சார். நான் பஷீரை கொலை பண்ணால பிடிச்சி கொடுத்துருக்கேன். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி பிடிச்சி கொடுத்துருக்க ஆள் கரெக்டாக இல்லையாங்கிறத என்ன சொல்கிறாங்க. யார் அது? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மந்திரமூர்த்தியா சார். இந்த கல்வி தந்தை சார், கல்வி தந்தையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அந்த ஆள் தேர்ட் ரேட் கிரிமினல் சார். அவன் உங்கள் ஊரில் நாட்டு மருந்து வித்துட்டு இருந்த கங்காணி. கங்காணியா? ஆமாண்ணே, இங்க வந்து பேரை மாத்தி மீசை எடுத்து ரொம்ப ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அவன் கூடவே இருப்பானே சார், பேரு சங்கு. அவன் தான் சார் பஷீரியை கொண்டவன். கோயில்ல வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு மணி அடிச்சுட்டு இருந்தானே சங்கு, இங்க ஜீன்ஸ் பேண்ட்டை மாட்டிக்கிட்டு கையில செல்போன் வச்சுக்கிட்டு கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டானே. அட பாவிகளா, அநியாயம் வந்து பிள்ளை கொண்டுட்டாங்களே. என் தகச்சி பாவம் சார். தினம் தினம் அவள் அழுதுட்டு இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அவள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப வருத்தம். அன்வர், அன்வர், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல போய் இதெல்லாம் பேசிட்டு என்னென்ன அவங்க இன்னும் வரல, கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஹலோ. ஹலோ, நான் தவசி பேசுகிறேன் ராமச்சந்திரன். சொல்லுங்க. என்ன இன்னும் கிளம்பலையா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன, ஏதாவது பிரச்சனையா? இல்லை. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ சொல்லுங்க. ஜீவா திவாகருங்கிற பையனை காதலிச்சாளா? அந்த பையன் வீட்டுக்கு வந்து அழுதான். அவன் ஃப்ராடுங்க, அவன் பேச்சு நம்பாதீங்க, அயோக்கியன். அது உண்மையா பொய்யான்னு லக்ஷ்மி ரொம்ப பயப்படுறா. இல்லை ராமச்சந்திரன், வேணாம், தப்பாக எடுத்துக்காத. சாரி ராமச்சந்திரன். சொல்றது என்னன்னு என்னன்னு? திவாகர் ஜீவாவை லவ் பண்ண விஷயத்த ராமச்சந்திரன் போய் சொல்லி தொலைச்சிருக்கான். அது அது உண்மை இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு. அதெல்லாம் கேட்க நிலைமையில அவங்க இல்லைம்மா. லக்ஷ்மிக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லையா? அப்பா, இந்த கல்யாணமும் நின்று போச்சா? அந்த திவாகர் கிட்ட இருந்து ஜீவாவை எப்படியாவது காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடுத்த மாசத்துக்குள்ள அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்னண்ணா, மாப்பிள்ளை வீட்டெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா? மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? அக்கா சாரிக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. அக்கா, ஜீவா மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்ததுல? தெரியும், மாப்பிள்ளைக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். அக்கா, கல்யாண தேதியெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டியா? சரிக்கா, எனக்கு சொஜ்ஜி பஜ்ஜி ரவா கேசரி மிச்சம் மீதி ஏதாவது கொடுக்க, ஒரு பிடிச்சிடுறேன். அக்கா, என்னக்கா?
வாயா வா. காஃபி சாப்பிட்றீங்களா? உங்க தங்கச்சி பொண்ணு கல்யாண விஷயமா பேச போயிருந்தீங்களே, பேசி முடிச்சிட்டிங்களா? ஏண்டி இப்படி கட்டி வச்சு போறீங்க? இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்த, ஏன் அப்படி காரியத்து பண்ண? ஒரு பொண்ணோட கல்யாணத்தை எடுத்து குடும்பத்தையே அடிக்கிற மாதிரி ஏன் அப்படி காரியத்து பண்ண? அவ கல்யாணம் நின்று போனதுக்கு நான் என்ன பண்ணேன்? அவ கல்யாணத்தை பத்தி பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்லிப்பேனா? சும்மா எரிஞ்சு விடுறீங்க. ஆமாடி, அப்படி தெரிஞ்சு விடுவேன், அப்படி தெரிஞ்சு உங்களுக்கு விடுவேன். நான் தான் கிடைச்ச வேற வேலை இல்ல பாருங்க. குறுக்க பேசினா பல்ல கட்டி விடுவேன். பல்ல கட்டி. அண்ணே அண்ணே இப்பதான் வராரு உள்ள, வந்து உடனே சண்டை போடுறீங்க. அவர் தான் கத்துறாரு, எரிஞ்சு விடுறாரு நெருப்பு மாதிரி. ஏய் மரியாதை கட்டி போ, உள்ள போடி. போங்கறல. வெளியே இருந்து வரவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், வந்து உடனே கேட்டா எப்படி? வாங்க. என்ன பண்ணணும்ங்கற? நீங்க போங்க அண்ணே. ஏயா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஜீவா கல்யாணம் இருந்து போச்சுப்பா. திவாகர் ராமச்சந்திரன்ட்ட போய் ஏற்கனவே அந்த பொண்ணை லவ் பண்ணி விஷயத்தை சொல்லி தொலைச்சிருக்கான். உண்மைதானே? அந்த பொண்ணு காதலிச்சது உண்மைதானே? இன்னைக்கு இவன் சொல்லலைன்னா நாளைக்கு இன்னொருத்தன் சொல்லிட்டு போகிறான். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. இதெல்லாம் மூடி மறைக்கிற விஷயமா என்ன? அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அவ மேலே எரிஞ்சு விடுற? ஒன்றும் புரியாதவன இருக்கியே. ஏய்யா யோ என்னையா என்னாச்சு உனக்கு? பஷீர் கொலை பண்ணது யார் தெரியுமாப்பா? யாரு? சங்குத்தேவன். மந்திரமூர்த்தி வீட்டில் இருக்கானே அந்த சங்குத்தேவன். இந்த மந்திரமூர்த்தி வேறு யாரும் இல்லை, நம்ம ஊருக்கு அங்காணியா இருப்பா. தெரியும். தெரியுமா? முதல்ல ஒரு தடவை பார்க்கும்போது நான் கங்காணி இல்லை மந்திரமூர்த்தின்னு சொன்னான். அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் கங்காணின்னு ஒத்துக்கிட்டான். ஊரில் எவ்வளோ நல்லவராக இருந்தால் கங்காணியாரு இங்கே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு தோணிச்சிட்டான். இது பாருங்க, அந்த மனுஷோட சவாசமெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் அவனை பிடிக்க போகுது. நீங்கள் கூட இருந்தால் போலீஸ் உங்களையும் பிடிச்சிட்டு போயிடும். அவன் வீட்டுக்கு போகிறவங்களே வச்சுக்காதீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.